அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ராம்போ. அருள்நிதி அவர்கள் நடிப்பில் இயக்குனர் முத்தையா அவர்கள் இயக்கத்தில் இன்று ஓடிடி சன் நெக்ஸ்டில் நேரடி ஓடிடி படமாக வெளியாகி இருக்கிற ராம்போ படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் டைரக்டர் இயக்குனர் முத்தையா அவர்களுடைய படம். முத்தையா படம்னாலே கொம்பன், மருது, புலிக்குத்தி பாண்டியன், விருமன், குட்டி புலி, தேவராட்டன்னு எல்லா படங்களுமே மதுரை பேஸில் தான், கிராமத்து கதைக்களம் தான். குறிப்பிட்ட ஒரு சமுதாய இளைஞர்களை நாயகனாக வைத்து தான் படம் எடுப்பார். அது படம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த சமுதாயம்னு. கிராமத்து கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை இயக்கி வந்த முத்தையா முதலாக நகர வாழ்க்கையை மையமாக வைத்து இயக்கியுள்ள திரைப்படம் தான் ராம்போ. இன்று 10/10/2025 சன் நெக்ஸ்டில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. சன் நெக்ஸ்டில் ஓடிடி தளத்தில் டைரக்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் நம்ம கதாநாயகன் அருள்நிதி ஒரு பவுன்சராகவும் பாக்ஸராகவும் இருக்கிறாரு. அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவோட ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒரு ஆஃபனேஜில் வளர்ந்து வர்றாரு. ஒரு கட்டத்தில் ஒரு தருணத்தில் அந்த ஆஃபனேஜில் அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு 200 குழந்தைங்க இவரே பராமரித்து பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் கதாநாயகன் தான் செய்கிறாப்புல. இதுக்கு இடையில் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஓனரு மாதிரி இருக்கக்கூடிய படத்தோட வில்லன் ஒரு சில இடங்களில் அவர் பண்ணக்கூடிய தவறு, அந்த தவறுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க தான் நம்ம கதாநாயகி தானியா. அவங்களுக்கு அந்த வில்லனுக்கு எதிராக கோர்ட்டில் போய் சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த கதாநாயகியை உயிரோடு விடவே கூடாதுன்னு வில்லன் சில சம்பவங்கள் பண்ண போக, அருள்நிதி ஒரு அனாத ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஒரு கட்டத்தில் அந்த சாட்சி சொல்ல வந்த கதாநாயகி தானியா ரவிச்சந்திரன் அவங்கள சந்திக்கிறாரு கதாநாயகன் அருள்நிதி. தானியாவோட உயிருக்கு வில்லன் குரூப்புனால ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு அருள்நிதி ஒத்துக்கிறாரு. தானியாவுக்கு பாதுகாப்பாக பவுன்சராக அருள்நிதி. அதுக்காக அவருக்கு பணம் கிடைக்க போகுது. தானியா யார், என்ன கேஸு, வில்லனுக்கும் தானியாவுக்கும் என்ன பிரச்சனை, கதாநாயகியை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையை. தானியா வில்லன் மோதலுங்கிறதே கதாநாயகன் வில்லன் மோதலாக மாறுது. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே முடிவு. இது முத்தையா படத்தோட நாயகன் எல்லோருமே ஒரு அழுக்கு லுங்கியை கட்டிட்டு கையில் ஒரு அருவாவோ வேல் கம்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்ம யூகிக்கிற மாதிரி தான் இருக்குது. புதுசாக சுவாரஸ்யமாக ஒன்றுமே இல்லை படத்தில். கதாபாத்திர வடிவமைப்புகளும் ஒரு சாலிடான ரைட்டிங்கில் கொண்டு வந்த மாதிரி தெரியல. இந்த படத்தில் வில்லன்னு ஒருத்தரை போர்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க எடுத்துக்கொண்டு காட்டுகிற காட்சி அமைப்புகளின்படி பார்த்தா அவர் நியாயமாக தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இதில் இந்த மாதிரி தேவையில்லாத காட்சிகள் நிறைய இருக்குது. படத்தில் முத்தையா கிக் பாக்ஸிங்கை மையமாக வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரா, அவரோட ஸ்டைல் இது கிடையாதுன்னு தோணுச்சு. படம் பார்க்கும்போதே நம்ம யூகம் சரின்னு பட்டுது. ஓடிடி தளத்தில் ஒரு 1 டைம் வாட்சிங் தான். ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் கிக் பாக்ஸிங் தெரியுங்கிறத தாண்டி வேற ஒன்றுமே சொல்லலை படத்தில். இந்த படத்தில் நடிகர்கள் அருள்நிதி, தானியா, எஸ் ரவிச்சந்திரன், அபிராமி, விடிவி கணேஷ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஜிப்ரான், ஒளிப்பதிவு ஆர்டி ராஜசேகர், இயக்கம் டைரக்ஷன் முத்தையா. ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். ஓடிடியில் தானே பார்க்க போகிறீங்க, ஓட்டி கூட பார்க்கலாம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.